டிஎம்டி தலைவர் அவர்கள் ஜெகராஜ் அவர்கள் வணக்கம். புத்தகத்துக்கு போயிருந்தா சேரசோழ பாண்டியர்களா சீவந்த புரிகிறது சீரான மனத்தை குறைக்கிறாளே என்று சொல்லி தமிழ் சமுதாயத்தினுடைய பொன்னான போர்படம் கொண்ட மரபுடைய உறவு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மாவட்ட செயலாளர் தேவாதி நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் கட்டிய ஆலயத்தில் ஒரு அரங்காவது உறுப்பினருக்காக இந்த ஆர்ப்பாட்டம் கேவலமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை கட்டியது நமது சொந்தம், நம்முடைய முன்னோர்கள். கேவலனுக்கு இங்க என்ன சொந்தம்? கேவலன் யார்? அவருக்கு இந்த கோயிலுக்கு என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோயிலுக்கு என்ன சொந்தம்? இந்த கோயிலுக்கு நீங்க மண்ணம் பூசுகிறீர்களா? அதை ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகளை சேதப்படுத்தி பார்த்தீர்களா? அதில் கோபுரத்தில் பிளவு ஏற்பட்டது எதனால? 1750ஆம் ஆண்டு புரித வந்திருக்கிய போரில் அன்னைக்கு மாபூஸ் கான், யூசுப் கான் என்று அறியப்படுகிற மருதநாயகத்தின் பீரங்கி உண்டால் அந்த கோபுரம் திறக்கப்பட்டது. அதை தடுத்தது மரபுகளை. தமிழகத்தில் வேற யாராவது இருக்கிறீர்களா? சொல்லுங்க, எடுத்து கொண்டு வா. எந்த மேடையில் வாதிக்கிறது? தேவாலயம் அவர்களே, கொஞ்சம் பேர கூட்டத்தில் போய் கேட்கலாமா? எங்க தாண்ட கேட்டீங்க கூட்டம் கேட்கலாம். எங்களுக்கு பிடித்த பரம்பரை நாங்கதானடா. பரம்பரை அழகாவது தான் சொந்தம். உங்களுக்கு நீங்க நேர்மிக்கிறதா கிடையாது. கோயிலே பிடிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆளுநரே பிடிக்காது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பத்திரிகையாளர் தெரியும், காவல்துறைக்கு தெரியும், வருவாய்த்துறை தெரியும், மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு கூடிய அரசுகளுக்கு தெரியும். அந்த கோயில் எந்த உரிமையை கொண்டு வந்து யாரும் கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் பரவாயில்ல, தொழிலதிபர்களே 8 கோடி ரூபாய்க்கு விலை கொடுத்து அவர்களுக்கு பூமாலையிட ஐயர்களை வரவழைத்து அதிகாலை 5 மணி வேலையை ஆதாரப்பட்டது அவரை செய்வது எங்க மன்னருக்கு வழங்க வேண்டிய மரியாதையை அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்படி எங்கள் மனம் பொறுத்துக் கொள்ளும்? இதுதான் போராட போக்குகள். தமிழ்நாடு அரசை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் குறித்த அலுவலகத்துறை கட்டுப்பாட்டில் 35,645 கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் எத்தனை கோயில் விளக்கு தெரியுமா? அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய சொத்து வகைகள் உனக்கு தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை முன்னோர்கள் அந்த கோயிலுக்காக அறக்கட்டளையாக ஏற்படுத்திருக்கிறார்கள். அது குறிப்பாக இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கட்டும், குமரகுமாரசாமி கோயில் ஆலயமாக இருக்கட்டும், கோயில் ஆலயமாக இருக்கட்டும், இதுக்கு மாத்திரம் 1,00,000 ஏக்கர். அந்த 1,00,000 ஏக்கர் யாரையும் இன்னைக்கு ஆளுநர் இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். இதை நீக்க வேண்டும். அதுக்கு 1 கிராமம் 2 கிராமம் இல்லை, பட்டையமே போட்டு இருக்கிறார்கள். அந்த பட்டையெல்லாம் நம்ம இருக்கிறது. நம் சமூக மக்கள் வந்து ஆதரப்படக்கூடிய மக்கள் 1700ஆம் ஆண்டு வடகராதிக்கு சொந்தப்படி முதலாக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளையுடைய பெயர் குற்றாலம் அறக்கட்டளை. அதுக்கு வழங்கப்பட்ட கிராமங்களுடைய எண்ணிக்கை வல்லம், குன்னக்குடி, சின்னரசூர், சிவனாலூர் மற்றும் நெடுஞ்சேரி ஆகிய 6 ஆகும். அதனுடைய பரப்பளவு 50,000 ஏக்கர். இன்னைக்கு நம்ம இன்னொரு பேசிக்கிட்டு கூட அந்த அறக்கட்டளை சொந்தமாக இடமாகும். இதனுடைய வரி வசூல் யார் வசூலிக்கிறார்? யாருமே வசூலிக்க முடியவில்லை. அப்ப இப்படிப்பட்ட சொத்துக்களுக்கு உரிமையாளர்கள் நாமளா இருக்கும் பொழுது நம்மளை கேட்காமலே ஒரு அரங்காவுக்கு ஏற்கிறார்கள் என்று சொன்னால் நாமளை சொத்து கொள்ள முடியாது. தமிழக அரசு அவர்களை கேட்கிறேன். நாகரிகத்தின் தொழில் என்று சொல்லக்கூடிய ஆதித்தவர்களை குறிப்பிடுகிறீர்கள். மேலும் வெள்ளக்கோட்டை சொல்கிறேன், கீழடியை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் பகுப்பாய்வு விட்டு 3,500 ஆண்டுகளை முன்பாக தமிழக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறீர்கள். அதனால் வரவேற்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டிலே போராட்டங்களை 1750 முதல் 1750 வரையிலான ஆவணங்கள் ஆவண காப்பகத்தை உருகி கொண்டிருக்கிறதே. அந்த ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை தமிழ்நாடு அரசு தமிழில் மொழிபெயர்த்து தமிழகத்திலே விடுதலைக்கு யார் போராடினார் என்பதை ஏன் வெளியிடவில்லை? 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர் இரும்ப பயன்படுத்தார் என்று வெளியிட்டு வருகிற வரலாற்றை 1750 முதல் 1750 வரைக்கும் இந்த மண்ணிலே போராடினார் புரிந்தவருடைய வரலாற்றை ஏன் தமிழ்நாடு அரசு
ஒரு மரபனுடைய வரலாறு தமிழ்நாட்டுக்கு தெரியக்கூடாது என்கிற சதி என்னமா என்ன காரணம்? நாட்டுக்காக தூய உழைப்போடு போராடிய போராட்டக்காரர்களுடைய தியாகங்களை இந்த தமிழ்நாடு மதிக்க வருகிறதா? எத்தனையோ பேருக்கு விருதுகள் வைத்திருக்கிறார். தகைசால் விருது என்று சொல்கிறாய், அதுக்கு 1 கோடி ரூபாய் சம்மானம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஏன் புலித்தவர் பேரில் ஒரு விருது அறிவித்தார் என்ன? அவருடைய போராட்டம் சாதாரண போராட்டமா? மிகப்பெரிய போராட்டங்கள். அந்த போராட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டுகளாக பார்க்க போகும்போது 1919ஆம் ஆண்டு பஞ்சாபில் நடந்த ஜாலியன் வாலாபாக் என்பது ஒரு மாத ஜாலியன் வாலாபாக் தான். ஆனால் தமிழகத்தில் புலித்தவர் தலைமையில் நடந்த போராட்டங்கள் என்பது பல 100 ஜாலியன் வாலாபாக் வரலாற்றிலே பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் ரத்த சங்கதிகளும் ரத்த படங்களும் படித்திருக்கிறது. அதை தமிழ்நாட்டு ஆய்வாளர்களோ தமிழ்நாடு அரசோ அதை வெளியிட மறுத்து வருகிறது. ஆகவே ஆலய சொத்து நம்முடைய சொத்துக்களாகவும் அதை சட்ட ரீதியாக பெறுவதற்கு நாங்கள் தயாராகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.